بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் கருப்பு குல்லா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு மடப்புறம் அஜித்தை காவலர்கள் அடித்து கொன்ற அதை பற்றிய வீடியோ. நிறைய கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க இந்த வீடியோவை. கிட்டத்தட்ட 2 மாத காலமாக இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதாவது நிறைய யூடியூப் சேனலில் நான் இதை கேட்டு கமெண்ட் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு அக்கிஸ்டுகள் கூட இந்த அளவுக்கு நான் செஞ்சு கேள்விப்பட்டதே கிடையாது. ஏதோ குத்துவாங்க, கொன்னுடுவாங்க, ஏதாவது டக்குன்னு முடிச்சிருவாங்க, டப்புன்னு வெட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அக்யூஸ்டுகள், ரொம்ப மோசமான அக்யூஸ்டுகள். ஆனால் அதையெல்லாம் விட திரைப்படத்தையும் மிஞ்சிய அளவிற்கு ஒருத்தனை கொலை செஞ்சுருக்காங்கன்னா அது காவலர்களே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்றது ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம். இப்படி ஒருத்தன் காவல்துறைக்கு நம்ம ஒரு விஷயத்தை அணுக முடியும், போக முடியும். இந்த நினைப்பு வந்ததுன்னா போக மாட்டான், பயப்படுவான். அந்த அளவுக்கான ஒரு கோரமான கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த பையனை. ஆனா எதுவுமே இல்லை, காரணம் எதுவுமே கிடையாது. அவன் அந்த அம்மா இது இந்த கேஸ் இப்போ போய்கிட்டு இருக்கே, அந்த நீதிபதி அவர்கள் உண்மையிலே அவங்கள ரொம்ப எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அவங்களால தான் இந்த அளவுக்கு இதை எடுத்தாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கர்நாடகா மஞ்சுநாதர் கோயிலில் அங்கே ஒருத்தர் அபூர்வராய் இங்கே 300 பணம் 400 பிணங்கள்ல நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் 2வது நாளே பதிவு போட்டேன், அதாவது கமெண்ட் பண்ணியிருக்கேன் பல வீடியோக்களில். எலும்புக்களை தோண்டி எடுத்த இடத்தில் அதே குழியில் உண்மையை புதைப்பார்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி புதைச்சிட்டாங்க. ஆனால் இது அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எங்கெங்கே கொண்டு போய் அடிச்சிங்க, புளிய மரத்தில் கட்டி வச்சு அடித்தது, மாட்டு கொட்டையில் அடித்தது, அங்கே அடித்தது, இங்கே அடித்ததுன்னு அந்த அடித்த இடத்தெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை யார் தூண்டி விட்டது அப்படின்லாம் விசாரணை ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த நீதிபதியுடைய அவங்களுடைய தீர்ப்புனால, அவங்க கொடுத்த அந்த உத்தரவின் பேரில் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு கஷ்டமான மனசு கஷ்டம்னா, எங்க இருந்து இது ஆரம்பிச்சிச்சு? இது ஆரம்பிச்ச இடத்தையே இன்னும் அவங்க தொடலை. இப்போதான் அவங்க அந்த நிக்கிதாவை 2 முறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. முழுக்க அந்த நிக்கிதா தான் இவன் செத்ததுக்கு முழு காரணமே அந்த நிக்கிதா தான். அதாவது A1 அக்யூஸ்டுனே அவங்கள சொல்லலாம். அவங்க தான். ஆனால் அவங்கள அவங்க சாதாரணமாக வேலைக்கு போகிறாங்க, சாதாரணமாக அவங்க ஜாலியாக உல்லாசமாக தான் போகிறாங்க வர்றாங்க, மேக்கப் பண்ணுறாங்க, போகிறாங்க வர்றாங்க. எந்த விதமான அவங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை. என்ன சொல்கிறாங்க, இப்போ கடைசியில் போக வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ முடிச்சுட்டாங்க. இதை பற்றி பேசுறது கிடையாது. ஒரு சில பேர் பேசுகிறாங்க, ரொம்ப தைரியமாகவே தான் பேசுகிறாங்க. அதாவது இதில் அரசியல் பின்னணி இருக்கு, ஏதோ அரசியலுக்காக நடந்த கொலை அப்படின்னு பேசுகிறாங்க. அரசியல் பின்னணி இல்லாத ஒரு சம்பவமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அரசியல் பின்னணி இல்லாமல் ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி சம்பவம். ஒரு சாதாரண ரோட்டில் குடிகாரன் இருப்பான், அக்யூஸ்ட் இருக்கானே, அவன் பின்னால் அரசியல் இருக்கு, அரசியல்வாதிகள் இருக்காங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க. போலீஸுக்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருக்காங்க, பொறுப்பில் இருக்கவங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதிகாரிகள் பின்னால் அவங்களுக்கு அரசியல்வாதி சப்போர்ட் இருக்கு. கவர்மெண்ட் அதிகாரிகள் பின்னால் அவங்களுக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கு. அது மாதிரி தர மட்டத்திலிருந்து மேல் மட்டம் ஒருத்தனை இங்கே சாதாரணமாக அடிச்சுட்டு அவன் சாதாரணமாக இருப்பான், குளிக்காமல் அழுக்காக கூட இருப்பான். அவனை கூட்டிகிட்டு போய் பாருங்கள், வட்டம் சதுரம் முக்கோணம்ன்ட்டு ஏதாவது ஒன்று வரும், ஸ்டேஷனுக்கு வருவாங்க. எல்லாத்துக்கும் அரசியல் பின்புலம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு யார் பின்னணி, யார் பின்புலம்?
நாம தானே. நான் எந்த ஆட்சின்னு குறிப்பிட்டு சொல்லலை. எல்லா ஆட்சியிலையும் இது போன்ற அவலங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நடந்திருக்கு. ஜெயராஜ் அவங்க தகப்பன் பையனுடைய அப்பனும் பையனுடைய அப்பா பையனுடைய போலீஸில் அடித்து கொன்னதை வகை வகையாக அவங்கள சித்திரவதை பண்ணி லத்தி எங்கெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு கொண்டாங்க. எந்த ஆட்சியில் இல்லைங்க. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டாங்க. எல்லா ஆட்சியிலையும் இருக்கு. இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அரசியல்வாதிகளுக்கு. நாம தானே கொடுக்குறோம். அப்புறம் அரசியல் பெண்குளம் இருக்கு. யாருக்கு இல்லை? நிக்கிதாவுக்கு இருக்காதா அரசியல் பெண்குளம்? அதிகாரிகள் பெண்குளம் நிக்கிதாவுக்கு இருக்காதா? ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண விஷயங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தாங்க. பாரு பாரு, என்ன இப்படி சொல்லிட்டியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இதே வார்த்தை தான் சொல்லியிருக்கணும். நிக்கிதா, நீ என்னவே எதிர்த்து பேசிட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னது முழுக்க முழுக்க கொலைக்கு காரணமே நிக்கிதா தான். இதில் எந்த விதமான சமரசமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கி பிடிச்சிருக்காங்க. அவங்க செல்ஃபோனெல்லாம் வந்து சைபர் கிரைமுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன ஏதுன்ட்டு அதை பார்க்கறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நீதிபதி அவர்களின் உத்தரவின் பேரில் ரொம்ப வேகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்கள சில நேரத்தில் 2ஆம் பட்சம் தான் அவங்க அப்படின்ற மாதிரி பேசுறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு. ஏங்க, போலீஸ்காரன் 5 பேர் போலீஸ்காரங்க சும்மா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நேரம் இந்த அஜித் வீடு எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க போயிருப்பாங்க. அந்த போலீஸ்கார அந்த அக்யூஸ்ட் 5 பேர், அந்த அக்யூஸ்டு போலீஸ் அக்யூஸ்டுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு ஆள் அங்கே வந்து பலமாக இருக்கு. நீ எதை வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னதுக்கு ஒரு ஆள், அது நிக்கிதா. சரி, நிக்கிதாவுக்கு பெண் குலத்தில் எதனா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப அவங்களெல்லாம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சமாக பேசுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசியல் பெண்குளம் அது பண்ணாங்க இது பண்ணாங்க, எதா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு சமூக விரோத செயல் தெரியுமா இதெல்லாம். இது மாதிரி 1008 பணத்துக்காக, எல்லாம் பணத்துக்காக, ஆசைக்காக. மக்களும் அதே தான். மக்கள் மட்டும் நம்ம மட்டும் என்ன எதுக்காக ஓட்டு போடுறோம்? உண்மையிலேயே பற்றுல ஓட்டு போடுறோமா? என்ன இந்த ஆட்சிக்கிட்ட இருந்தால் இப்போ சொல்லிடுவாங்க, இனிமேல் இந்த இதுக்கு போடக்கூடாதுப்பா, அவருக்கு போடணும்ப்பா. அவர் யாரு? மேலேருந்து வானத்தில் இருந்தால் குதிச்சாரு, அடுத்து வர்றவர் வானத்தில் இருந்தால் குதிக்க போகிறாரு. ஏசு பிரான் மாதிரி, நபி பிரான் மாதிரி வந்து வானத்திலேருந்து வர போகிறாங்களா யாராவது? அடுத்து அதே தான். அடுத்து யோசிப்போம், அடாடா தப்பாக போச்சே, வேற யாருக்காவது யோசிக்கணுங்க. யோசிக்கணும், சும்மா கிடையாது. நம்ம ஏதோ எல்லா அதிகாரத்தை நம்ம தான் கையில் கொடுக்குறோம். அதிகாரத்தை கொடுக்கறது மக்கள் தான். அப்புறம் மக்கள் அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், இவன் அதை பண்ணிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், திரும்பி அதில் வரேன்னு நினைக்கிறேன். இந்த விஜய் மாநாட்டில் வந்து ஒரு பையன் செத்து போயிட்டான். அவங்க அப்பா அழுகுறாரு, என் மகன் இந்த மாதிரி அநியாயத்துக்கு போயிட்டான் அப்படின்ட்டு. விஜய் ரசிகர் ஒருத்தர் சொல்கிறாரு, முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்னு நினைக்கிறேன், நீங்கள் வீடியோ பாருங்கள் தெரியும், பேசியிருக்காரு. ஏங்க, எவனோ செத்ததுக்கு எங்கள் மேலே போடுறீங்க? இவர் தான்றீங்க இந்த மாநாட்டுக்கு வந்தானே எவனோ ஒருத்தன் செத்ததுக்குன்றான். அப்புறம் எப்படிடா நீங்கள் வாய் கூசாமல் எவனாவது ஒருத்தன் ஏதாவது யாரையாவது கற்பழிச்சுட்டா ஏதாவது பண்ணிட்டா திமுக மேலே பழிய போடுறீங்க? இதே வாய் அங்கே எப்படிடா திமுக தான், மு.க. ஸ்டாலின் தான் காரணம், இவர் தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம் எப்படிடா சொல்கிறீங்க? எந்த வாயை வச்சுக்கிட்டா சொல்கிறீங்க? அது வேற வாய், இது நார வாயாடா? ஒரு நியாயம் வேணாமா? அதே விஜய் ரசிகர் ஒருத்தர் சொல்கிறான் இவரை வெட்டணும், எப்படி உதயநிதியை வெட்டணுமா, மு.க. ஸ்டாலினை உதைக்கணும், அடிக்கணும் அப்படிங்கிறான். இந்த தைரியம் யார் அவங்களுக்கு கொடுத்தது? அப்போ அது போல தலைவர் பின்னால், அந்த தைரியம் கொடுத்த தலைவர் பின்னால் வரும் பொழுது அடுத்து வர்ற எப்படி இருப்பான்? அடுத்து வர்ற ஆட்சி எப்படி இருக்கும்? நான் இதுக்காக தான் அதை சொல்ல வரேன். நம்ம இதை தேர்ந்தெடுத்துட்டு இதை குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், அதை தேர்ந்தெடுத்து அதை குறை சொல்லிக்கிட்ட வேண்டியதான். எடப்பாடி ஆட்சியில் நடக்கலையா? கற்பழிப்பு இல்லையா?
ஸ்டாலின் ஆட்சியில் தான் கற்பழிப்பு இருக்கா, அடிதடி இருக்கா? முதல்ல தனி மனிதன் ஒழுக்கம் வேணும்டா. தனி மனிதன் ஒழுக்கம் இல்லைன்னா எப்பவும் எதையுமே பண்ண முடியாது. அரசியல்வாதியாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், போலீஸ்காரராக இருக்கட்டும், இல்லை நம்மளை போன்ற நானாக இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாமல் எதுவுமே சீராகாது. தனி மனிதன் ஒழுக்கம் என்பது எதில் வரும்? ஓட்டு போடுறதுல தெரியும். தனி மனிதன் ஒழுக்கம் என்பது நல்லவன் யாரான்னு பேசுறதுக்கு ரொம்ப தேவையில்லை. உண்மையை பேசுகிறவனும் நாணயமாக இருக்கிறவனும் நல்லவன். நல்லவனுக்கு ரொம்ப நீ போய் எங்கே தேடி தெரியாத. ஒரு 15 வருஷம் தவம் இருக்கணும், மலை மேலே உட்காந்துருக்கணும், இமயமலைக்கு போகணும், அங்கே உட்காந்துருக்கணும். அவன்லாம் நல்லவன் இல்லை. நல்லவன் யாரு? பொய் சொல்லாமல் இருக்கிறவன் நம்பிக்கையாளர், நம்பிக்கையோடு இருக்கிறவன், ஒருத்தர் நாணயமானவன், இவன் நல்லவன். நம்ம தான் காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோமே. கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க? அவங்க காசையாக கொடுக்குறாங்க, நம்ம காசு தானே கொடுக்குறாங்க. நம்ம காசு கொடுக்குறாங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னே கொடுக்க வேண்டியதானே. இப்போ எலெக்ஷனில் கொடுக்குறான்ல, அது அந்த நேரத்தில் உங்ககிட்ட கொடுத்து உடனே ஏமாத்துறான்ல. நம்ம காசு தானே கொடுத்துட்டு வேற ஆளுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டியதானே. நமக்கு நல்லவன் என்ன பிடிக்காது, அழுக்கு சட்டை போட்டு எலெக்ஷனில் என்ன பிடிக்காது, தனியாக ஓட மாட்டிருக்கணும், ட்ரெஸ்ஸு வெள்ளையும் சொல்லையுமா வரணும், பிராஸ்லைட்டு செயினு கீனுமா போட்டு ஒரு மாதிரி முறுக்கு மீசையாக வந்தால் தான் நம்ம ஓட்டு போடுவோம். அதுக்கப்புறம் லப்பாதிப்பான்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிடுவோம். நான் இந்த ஆட்சி எந்த கட்சியும் நான் சார்ந்து நான் பேசுகிறவன் கிடையாது. எனக்கு எந்த கட்சியுமே, எல்லா கட்சியிலையுமே அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, எல்லா கட்சியிலையும் நடக்குது. நீ அடுத்து ஒருத்தனையாவது இப்போ தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அது மிக 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 மோசமாக இருக்கு. 1.5 லட்சம் சேரில் 5000 சேர் உடச்சி போட்டாங்க, நொறுக்கி அள்ளிட்டாங்க. அங்கேயும் குடி மாட்டெல்லாம் குமிஞ்சு கிடக்கு. அங்கேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த கூட்டத்திலையும் பிட் பாயிண்ட் அடிச்சிருக்கான் விஜய் ரசிகர். என்னடா அடுத்தாவது நம்ம எங்கேயாவது இருக்கணுமா? சரி, ஒரு மாநாட்டு போடு, ஒரு கூட்டத்தை மாஸ் காட்டணும்னு நினைக்கிறீங்க. 15 வயசு பசங்க, 10 வயசு பசங்க, கை குழந்தைங்கள தூக்கிட்டு வராங்க. அப்புறம் இது மாதிரி அஜித் மாதிரி அஜித்தை கொலை பண்ண மாதிரி கொலை இது லைனாக நடக்க தானே செய்யும். இப்போவே வெட்டணும்னு சொல்கிறீங்களா? இப்போவே இப்போ முதலமைச்சர் அவர் உதயநிதியவே வெட்டணுன்றாம்பா. ஒரு துணை முதலமைச்சர் யாராக கூட இருக்கட்டும், முதல்வர்கள் இல்லை அவங்கெல்லாம். அவங்க இப்போதைக்கே நம்ம மாநிலத்துக்கு முதல்வர் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? அவங்கள எப்படி பேசணுமோ அப்படி பேசணும்ல. அவங்களுடைய குறைகளை நீங்கள் சுற்றி காட்ட வேண்டியதுதான். அதுக்காக இந்த மாதிரி அவதூறான வார்த்தைகள், அநியாயமான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கத்தானே செய்யும். இப்போ உங்களுக்கு ஒரு பின்குளம் எப்படி வருது? எதை வச்சு பேசுகிறீங்க? எந்த பின்குளத்தில் பேசுகிறீங்க? அவங்களுக்கு அரசியல் பின்குளம் இருக்குன்றீங்க. சரி, அப்போ அவங்கள நம்ம அரசியல் பின்குளத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அஜித்துக்கு அடிச்சுட்டாங்க, வெட்டி போட்டாங்க, அடிச்சு போட்டாங்க, கொண்டுட்டாங்க. கரெக்டு தான், உண்மை தான், அது எந்த மாற்றமும் இல்லை. சரி, அடுத்து வரவன் என்ன பின்குளத்தில் இப்போவே பேசுகிறீங்களே? ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மாநாட்டிலே பேசுகிறாங்க இந்த மாதிரி. இந்த திருப்பூரில் வரதட்சணை கொடுமை, பொண்ணு செத்து போயிட்டா. இதுக்கும் ஆட்சிக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? நேற்று ஒருத்தன் இதில் உத்தரப்பிரதேசத்தில் அடித்து குழந்தைய எரிச்சு விட்டுட்டான் பொண்டாட்டிய. வரதட்சணை கொடுமை. உத்தரப்பிரதேசத்தில் டோட்டல் இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கான கொடுமை அதிகமாக நடக்குது, வரதட்சணை கொடுமை அதிகமாக நடக்குதுன்றான். அப்போ அங்கே உள்ளவன் யோகியனா? இங்கே உள்ளவன் 2 பேர் சேர்த்துட்டா அயோக்கியன்றீங்க. முதல்ல எல்லாத்தையும் பாருங்க. முதல்ல இது காரணம் என்ன? தனி மனித ஒழுக்கம் வேணும். தனி மனித ஒழுக்கம் வேணும். அதே சமயத்தில் முக்காடு போடாத, மூஞ்சில துணியை கட்டாத, மூஞ்சியை காட்டிக்கிட்டு போ அப்படின்லாம் சட்டம் போடுவீங்க, போராடுவீங்க, உத்தரவு போடுவீங்க. சட்டம் கிடையாது அது. நீங்களா வச்சுக்கிட்ட சட்டம். கோர்ட்டு சட்டம் கிடையாது, உங்களுடைய சட்டம். இதை முக்காடு போடாத, மூஞ்சி அவுத்துட்டு போடு, இந்த போடாத, அதை போடாதன்றீங்க. ஏண்டா? ஒழுக்கமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி எரிச்சு கொள்ளுவீங்க. அதுக்கு 2 பேர் சங்கிகள் சப்போர்ட்டு இல்லை. அந்த டெல்லியில் இப்போ நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுட்டான். அவங்க அக்காவே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருச்சு.
வரதட்சணை குடும்பம் பல லட்சம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சங்கிகள் இல்லை அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. அவர் ஒன்றும் சொல்ல. காரணம் என்னடானாக்கா அவன் பிஜேபி காரன் தான். பிஜேபி காரனா எது வேணாலும் செய்யலாமாடா? ஏண்டா அதுக்கு வக்காலத்தா? எவன் செஞ்சாலும் தப்பு தப்பு தானடா. எவன் செஞ்சாலும் தப்பு. அது எந்த கட்சியாக இருக்கட்டும். பிஜேபி என்ன, காங்கிரஸ் என்ன, அது என்ன, இது என்ன, எவன் தப்பு செஞ்சவன் தப்பு தான்டா. அவங்களுக்கு இவங்களுக்கு என்னடா கட்சிக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? திமுக காரன் வீட்டில் திமுக படம் இருந்ததுன்னுவான், வச்சுக்கிறேன். நான் கூட தான் வச்சுக்கிருவேன். திமுக படம் வச்சுக்கிறேன், எம்ஜிஆர் படம் வச்சுக்கிருவேன். இதெல்லாம் தனி மனிதன் ஒழுக்கம் சார்ந்த விஷயம்டா. பட்டுன்னு யார் மேலேயாவது போட்டுற முடியாது. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கல, அதை மூடி மறைக்க நினைக்கிறானா தான் அங்கே ஆட்சியாளனுடைய குற்றம் அங்கே தான் தெரியும். அதை சொல்லு. இவன் நடவடிக்கை எடுக்கல, இந்த விஷயத்தை கண்டுக்கிறாம விட்டுட்டான், காப்பாற்றி விட்டுட்டான் அப்படின்னா அது ஆட்சியாளர்களுடைய குறை. குற்றம் செய்வது அவர்களுடைய குறை இருக்காது. சாதாரண மனுஷன் குற்றம் செய்யறான்னா அதுக்கு ஆட்சியாளர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாலோ, அதுக்கு அரசியல் பின்புலம் இருந்து அவனை காப்பாற்றப்பட்டாலோ நிறைய வடநாட்டில் நடக்கும். மத கலவரத்துலலாம் கொல்லுவானுங்க, கற்பழிச்சு பெண்கள்லாம் கற்பழிச்சு கொன்னானுங்க. அவனெல்லாம் வெளியே விட்டுட்டாங்க. அது சொல்றியா? அது முழுக்க ஆட்சியாளர்களுடைய குற்றம், ஆட்சியாளர்கள் பண்ண சதி. ஆனால் சாதாரண ஒருத்தன் தவறு பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஆட்சியாளன் குற்றமாவான்? இப்போ செஞ்சுருக்கான், போலீஸ்காரனே பண்ணிட்டாங்கல்ல அஜித்தை. அதை சொல்லு. அது அதிகாரிகளை குற்றமோ அரசியல்வாதி குற்றமோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடியட்டும், முடிஞ்ச எல்லாம் வரட்டும், பேசுவோம். நம்மளுடைய குற்றம் நிறையா இருக்குது. இதை நம்ம அடுத்து வரக்கூடியவங்க யார் வரணும்? கண்மூடித்தனமாக எல்லாத்துக்கும் நம்ம பேசுகிறவன்லாம் ஒழுக்கமானவன்லாம் கிடையாது. பேசுகிறவன் வீர சூரம்லாம் ஒழுக்கமானவன் கிடையாது. யார் வீர சூரன்? யார் வீர சூரமாக பேசுகிறவன்லாம் வீரனா? வீரன்றவங்க சத்தம் இல்லாமல் இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. சும்மா இது பண்ணக்கூடாது. அடுத்து வரக்கூடியவர்களை நல்லா தேர்ந்தெடுங்க. நான் இதுக்கு தான் பாப்பா நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கணுன்றதான் எனக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல வரல. சில பேர் ஒரு சாதாரண ஒரு விஷயம், இவனுக்கு போட்டால் ஜெயிக்கவா போகிறான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி முடிவு நீ எடுக்காத. நல்லவன்னா அவ்வளோதான், இவன் நல்லவன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோமா, அவங்ககிட்ட 2 ஓட்டு கூட அவனுக்கு உழுவட்டும், உனக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். இதான் இன்னைக்கு வீடியோ. பார்த்துக்கங்க. அடுத்து சந்திப்போம்மா.